வணக்கம். மூன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை உட்பட 6 மாநிலங்களில் ஸ்ட்ரைக். லாரி போக்குவரத்து முற்றிலும் முடங்கியதால் அத்தியாவசிய பொருட்கள் விலை உயருகிறது. மூலக்குளத்தில் துணை ராணுவ வீரர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 வாலிபர்கள் கைது. முன் விரோதத்தால் பழி தீர்த்ததாக வாக்குமூலம். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்த தினம். புதுவையில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சர்கள் மத நல்லிணக்க உறுதிமொழி. இனி விரிவான செய்திகள். தமிழகம், புதுவை உட்பட 6 மாநிலங்களில் நடைபெறும் லாரிகள் வேலைநிறுத்தம் காரணமாக காய்கறி மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. டீசல் விலையை குறைக்க வேண்டும், சரக்கு இல்லாமல் காலியாக செல்லும் வாகனங்களுக்கு 25% சுங்கவரி வசூலிக்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி தென்னிந்திய லாரிகள் சம்மேளனம் வியாழக்கிழமை நள்ளிரவிலிருந்து வேலைநிறுத்த போராட்டத்தை துவக்கியுள்ளது. இதனால் புதுவைக்கு லாரி போக்குவரத்து முடங்கி உள்ளதால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உயரும் அபாயம் காணப்படுகிறது. மேலும் கேஸ் டேங்கர் லாரிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயமும் உள்ளது. வெளி மாநிலத்திலிருந்து காய்கறி வரத்து குறைந்துள்ளதால் அவைகளின் விலைகளும் ஏற துவங்கியிருக்கிறது. புதுவை மூலக்குளத்தில் தனியார் பள்ளி அருகே வாலிபர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 போலீசார் கைது செய்துள்ளனர். முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்திருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. புதுவை மூலக்குளம் ஜே நகர் மதுரப்பட்டு தனியார் பள்ளி அருகில் வாலிபர் ஒருவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தலை நசுங்கிய நிலையில் கொலை செய்யப்பட்டு பிணமாக கிடப்பதாக போலீசுக்கு புகார் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து ரெட்டியார்பாளையம் போலீசார் சம்பவ பகுதிக்கு விரைந்து சென்றனர். ஆனால் கொலை நடந்த இடம் முதலியார்பேட்டை காவல் நிலைய பகுதிக்குட்பட்டது தெரிய வந்ததை தொடர்ந்து முதலியார்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். வாலிபர் கொலை செய்யப்பட்டு கிடந்த இடத்தில் மது பாட்டில்கள், தண்ணீர் பாக்கெட்டுகள் கிடந்துள்ளதால் கும்பலாக மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் தலையில் கல்லை போட்டு கொலை செய்திருப்பதும் அவர் திரிபுரா துணை ராணுவ படையில் பணியாற்றி வரும் திருச்சிற்றம்பலம் பகுதியைச் சேர்ந்த முருகவேல் என்பதும் தெரிய வந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் வீமன் நகரைச் சேர்ந்த விமல்குமார், செல்லப்பாப்பு நகர் ரவிக்குமார் ஆகியோரை கைது செய்தனர். விசாரணையில் முருகவேல் குடும்பத்திற்கும் விமல்குமார் குடும்பத்திற்கும் முன்விரோதம் இருந்து வந்ததால் கொலையில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. இந்த வழக்கில் குற்றவாளிகளை விரைவாக கைது செய்த போலீசாரை சீனியர் எஸ்பி சந்திரன் பாராட்டினார். புதுவையில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு முதல்வர், சபாநாயகர், அமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாள் விழா சனிக்கிழமை கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி தட்டாஞ்சாவடி சாலை சந்திப்பில் உள்ள ராஜீவ்காந்தி உருவ சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் கல்யாண சுந்தரம், பன்னீர்செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் தியாகராஜன், மல்லாடி கிருஷ்ணராவ், கார்த்திகேயன், என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாலன் மற்றும் பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து சர்வ சமய பிரார்த்தனை நடைபெற்றது. அப்போது மத நல்லிணக்க உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதனை முதல்வர் ரங்கசாமி வாசிக்க மற்றவர்கள் திரும்ப வாசித்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதேபோல் புதுப்பிக்க வல்ல எரிசக்தி முகமை சார்பிலும் உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதேபோன்று புதுவை காங்கிரஸ் சார்பில் அதன் தலைவர் சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் முதல்வர் ராமச்சந்திரன், முன்னாள் அமைச்சர் பெத்த பெருமாள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோகர் உட்பட பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவையில் பள்ளி மாணவ மாணவியர் ஓட்டுநர் பயிற்சி உரிமங்களை போக்குவரத்து துறை அமைச்சர் கல்யாண சுந்தரம் வழங்கினார். புதுவையில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 600 மாணவர்களுக்கு ஓட்டுநர் உரிமம் வழங்க ரோட்டரி சங்கம் ஏற்பாடு செய்திருந்தது. ஒவ்வொரு பள்ளிகளில் இருந்தும் 50 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு போக்குவரத்து விதிமுறைகளை கற்பித்தல் மற்றும் ஓட்டுநர் பயிற்சி உரிமம் பெறுவதற்கான துவக்க விழா விவேகானந்தா பள்ளியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் கல்யாண சுந்தரம் சிறப்புரையாற்றி மாணவ மாணவிகளுக்கு ஓட்டுநர் பயிற்சி உரிமங்களை வழங்கினார். போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் பழனிவேலு நோக்க உரையாற்ற வட்டார போக்குவரத்து அலுவலர் ரகுநாத் ஓட்டுநர் உரிமம் பெறும் வழிமுறைகளை விளக்கி கூறினார். இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி மாவட்ட துணை ஆளுநர் செல்வநாதன், முன்னாள் தலைவர் அல்போன்ஸ் லிகோரி,
சங்க தலைவர் ராஜ்குமார், செயலாளர் ஸ்ரீகாந்த் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் ராஜீவ்காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு மகளிர் காங்கிரஸ் சார்பில் பெண்களுக்கு இலவச ஸ்கிரீன் பிரிண்டிங் பயிற்சி துவக்கி வைக்கப்பட்டதுடன் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. புதுவை மகளிர் காங்கிரஸ் சார்பில் ராஜீவ்காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு சுய உதவி குழுக்களை சேர்ந்த 100 பெண்களுக்கு இலவசமாக ஸ்கிரீன் பிரிண்டிங் பயிற்சியை கட்சியின் தலைவர் சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். மகளிர் காங்கிரஸ் தலைவி விக்டோரியா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோன்று ராஜீவ் பிறந்த நாளை முன்னிட்டு இளைஞர் காங்கிரஸ் சார்பில் அதன் தலைவர் சங்கர் தலைமையில் பொது மருத்துவ முகாம் சோலை நகர் இளைஞர் விடுதியில் நடைபெற்றது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். இதேபோல் உப்பளம் தொகுதி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் ராஜீவ் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. பொதுச் செயலாளர் இளையராஜா தலைமையில் நடைபெற்ற விழாவில் கட்சி தலைவர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் காலாப்பட்டு கருவடிக்குப்பம் பகுதியில் மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்களை முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் வழங்கினார். இதில் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விற்பனை வரியை முறையாக வசூலிக்கவில்லை. ராஜீவ் பிறந்த தின விழாவில் முதல்வர் ரங்கசாமி மீது காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன் குற்றச்சாட்டு. யூகோ வங்கியில் மாநில டேபிள் டென்னிஸ் போட்டி. புதுவையின் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்று அசத்தல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. Double offer. Money Electronics double offer. 25th anniversary. ஆடி சேல் தள்ளுபடி. அத்தனையும் உள்ளதடி. உனக்காக எனக்காக. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் 25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். மணி எலக்ட்ரானிக்ஸ் டபுள் ஆஃபர். பளிச்சுன்னு துவைக்கிறதுல ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷினுக்கு நிகர் கிடையாது. ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின் வாங்க மணி எலக்ட்ரானிக்ஸ் விட்டா வேற கிடையாது. ஐஓபி, எல்ஜி, சீமன்ஸ், வேர்ல்பூல், சாம்சங் கம்பெனிகளின் ஃப்ரண்ட் லோடிங் மற்றும் டாப் லோடிங் வாஷிங் மிஷின்கள். டெய்லி பாத்திரம் தேய்க்க கஷ்டப்படுறீங்களா? மணி எலக்ட்ரானிக்ஸ்ல டிஷ் வாஷர் வாங்குங்க. வேலைய சுலபமாக்கிக்கங்க. மேலும் புகையில்லா சமையலுக்கு சில்லிஸ், விரைவாக சமைத்திட ஹாப்ஸ். 0% finance exchange offer. பாண்டி தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பாண்டிச்சேரி. ஆடி ஆடி வந்தாராம், அள்ளி அள்ளி தந்தாராம், ஊர் எல்லாம் போற்றி பாடும் பாண்டி ராம் ராம். கோடி ரகங்கள் கண்டாராம், விலைய குறைவு என்றாராம், எல்லோரும் ஒன்றாய் கூடும் பாண்டி ராம் ராம். மனதில் ஆசை கொண்டாராம், மீண்டும் மீண்டும் வந்தாராம், உள்ளங்கள் என்றும் நாடும் பாண்டி ராம் ராம். பாண்டி ராம் சில்க்ஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை. பாண்டி ராம் ராம். ஆடி ஆடி வந்தாராம், அள்ளி அள்ளி தந்தாராம், ஊர் எல்லாம் போற்றி பாடும் பாண்டி ராம் ராம். கோடி ரகங்கள் கண்டாராம், விலைய குறைவு என்றாராம், எல்லோரும் ஒன்றாய் கூடும் பாண்டி ராம் ராம். மனதில் ஆசை கொண்டாராம், மீண்டும் மீண்டும் வந்தாராம், உள்ளங்கள் என்றும் நாடும் பாண்டி ராம் ராம். பாண்டி ராம் சில்க்ஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை. பாண்டி ராம் ராம். புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை,
கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள் கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள் கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை அருகே உள்ள காமராஜர் கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் நடைபெற்ற தன்னம்பிக்கை கருத்தரங்கில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவை மதகடிப்பட்டு அருகே உள்ள கலித்தீர்த்தால் குப்பம் காமராஜர் கலைக்கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் தன்னம்பிக்கை கருத்தரங்கம் சனிக்கிழமை நடைபெற்றது. திட்ட அலுவலர் அருளரசி தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திவ்யநாதன் கலந்து கொண்டு மாணவர்கள் பின்பற்ற வேண்டிய வாழ்வியல் தேவைகள், அதனை அடைவதற்கான வழிமுறைகள் குறித்து விளக்கமளித்தார். இதற்கான ஏற்பாடுகளை நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் அருளரசி மற்றும் சவுந்தரவள்ளி ஆகியோர் செய்திருந்தனர். உலக புகைப்பட நாளை முன்னிட்டு நடைபெற்ற புகைப்பட கண்காட்சியை உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளும் கண்டு ரசித்தனர். பாண்டிச்சேரி போட்டோ வீடியோ உரிமையாளர்கள் சங்க சார்பில் உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு வர்த்தக சபையில் புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது. இதனை மூத்த வழக்கறிஞர் முருகேசன் துவக்கி வைக்க பாபுஜி, பகவான் ராஜா, ராமன் ஆகியோர் நடுவர்களாக இருந்து சிறந்த புகைப்படங்களை தேர்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் சிறந்த புகைப்படங்களுக்கான பரிசுகள் மற்றும் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு முதல்வர் ரங்கசாமி பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் கடந்த தேர்தலின் போது காங்கிரசார் உண்மையாக உழைக்கவில்லை என்று முன்னாள் எம்எல்ஏ பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் பிறந்த தினம் புதுவை காங்கிரஸ் அலுவலகத்தில் சனிக்கிழமை கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அங்கு அலங்கரிக்கப்பட்டிருந்த ராஜீவ் காந்தி உருவப்படத்திற்கு கட்சி தலைவர் சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி மற்றும் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன், கடந்த ஆட்சியின் போது விற்பனை வரி கட்டாமல் ஏமாற்றியவர்களை அரசு கண்டறிந்து நடவடிக்கை எடுத்தது என்றும், ஆனால் தற்போதைய என்ஆர் காங்கிரஸ் அரசு விற்பனை வரியை முறையாக வசூலிக்க முன்வரவில்லை என குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் எம்எல்ஏ பாலாஜி, கடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசார் உண்மையாக உழைக்கவில்லை என்பதால் தான் தோற்று போனோம் என்றும், கிராமங்களில் உள்ள பிரச்சனைகளை நாம் விவாதித்து சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என்றார். நமக்குள் ஒற்றுமை இல்லை என்றால் காங்கிரஸ் கட்சி சிதறி போய்விடும் என்ற பாலாஜி, எனவே ஒற்றுமையுடன் செயல்பட்டு மெஜாரிட்டி கட்சி என்பதை காட்ட வேண்டும் என்றார். எனக்கு தெரியும் எவ்வளவு பேர் இந்த கட்சியில உண்மையாகவும் வேஷம் போட்டு இந்த கட்சியில் இருந்தாங்க தெரியும். கட்சிக்காரர்கள் எல்லோரும் நம்ம உண்மையாக நம்முடைய கோலதாமங்களை மறந்துட்டு செய்திருந்தோம்னா கட்சி தோற்றிருக்க. நம்ம வந்து ஒரு சின்ன ஊழியர்கள் கூட, ஒரு சின்ன அதிர்ச்சி கூட, ஒரு கூட்டங்கள்ல தயவு செய்து யாராவது எழுப்புனீங்கன்னா அது யாருக்கும் தேவையில்லை. பத்திரிகையாளர்கள் காந்தி அவர்கள் நம்ம கட்சி நடத்தி இருக்கிறாங்க. பாராளுமன்ற நடவடிக்கை
தெரியல. கட்சி எவ்வளவு பெரிய விஷயங்களிலே போராடி கொண்டிருக்கிறது நீங்க தெரிவிக்கிறீர்கள். ஊழல் விஷயத்துல, லோக்பால் விஷயத்துல பல வருஷ காலமாக லோக்பால் வந்துட்டே இருக்கு. பாராளுமன்றத்தில் வச்சிருக்காங்க. இப்ப எதிர்கட்சியெல்லாம் குதிச்சுட்டு இருந்தாங்க. பிஜேபி ஆட்சியில் இருந்தது. ஆனா கோஷ்டி இல்லாம இருக்காது. நான் போய் சொல்லல, கோஷ்டிகள் இருக்கும். காந்தி காலத்திலேயே கோஷ்டிகள் இருந்தது. ஆனா அது கட்சியினுடைய எல்லைக்கு, கட்சியினுடைய பாதகமான மாதிரி இந்த கோஷ்டிகள் இருக்கக்கூடாது. கோஷ்டி எல்லாம் இல்லைன்னு சொன்னா. புதுவையில் 2 தினங்களாக நடைபெறும் டேபிள் டென்னிஸ் போட்டியில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தி வருகின்றனர். புதுவை மாநில டேபிள் டென்னிஸ் கழக ஆதரவுடன் யூகோ வங்கி டேபிள் டென்னிஸ் கிளப்பின் டேபிள் டென்னிஸ் போட்டிகள் ஆகஸ்ட் 19, 20, 21 ஆகிய தேதிகளில் யூகோ வங்கி வளாகத்தில் நடைபெறுகிறது. இதன் துவக்க நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை மாலை நடைபெற்றது. வங்கியின் உதவி பொது மேலாளர் ஜோஷி தலைமை தாங்க அமைப்பு செயலாளர் ஹரிகரன் வரவேற்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சீனியர் எஸ்பி சந்திரன் போட்டிகளை துவக்கி வைக்க, இதில் புதுவையின் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்நிகழ்ச்சியில் மாநில டேபிள் டென்னிஸ் கழக செயலாளர் கருணாகரன் மற்றும் நிர்வாகிகள் ராஜா, முனுசாமி, நமச்சிவாயம், சுந்தரவரதன், ராதாகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் விழாவில் முதல்வர் ரங்கசாமி பரிசுகள் வழங்கவிருக்கிறார். புதுவை திப்பராயப்பேட்டை ஏழை மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற அம்மன் வீதி உலா நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை திப்பராயப்பேட்டை ஏழை மாரியம்மன் கோவிலின் 145வது உற்சவ விழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து நாள்தோறும் சிறப்பு பூஜை, அபிஷேகம் போன்றவை நடைபெற்று வந்தன. இந்நிலையில் வெள்ளிக்கிழமை அன்று மாலை விநாயகர், முருகன், அம்மன் வீதி உலா போன்றவை நடத்தப்பட்டன. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் தங்கள் குடும்பத்தினருடன் பங்கேற்று அம்மன் அருள் பெற்று சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Double offer. Money Electronics double offer. 25th anniversary. ஆடி சேல் தள்ளுபடி. அத்தனையும் உள்ளதடி. உனக்காக, எனக்காக. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் 25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். Money Electronics double offer. அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில்
கிறிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனை பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 9786990957. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் திமுக இளைஞரணி சார்பில் நடைபெற்ற சமச்சீர் கல்வி வெற்றி விழா கூட்டத்தில் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுவை மறைமலை அடிகள் சாலையில் மாநில திமுக இளைஞரணி சார்பில் சமச்சீர் கல்வி வெற்றி விழா கூட்டம் வெள்ளிக்கிழமை இரவு நடைபெற்றது. இளைஞரணி அமைப்பாளர் சிவா தலைமை தாங்க கழக அவைத் தலைவர் சுப்புராயன், தலைமை செயற்குழு உறுப்பினர் திருநாவுக்கரசு, துணை அமைப்பாளர் SP சிவக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். திமுக மாநில அமைப்பாளர் ஜானகிராமன், நடிகர் குமரிமுத்து, கழக பேச்சாளர் கந்திலி ஆகியோர் சிறப்புரையாற்ற இதில் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 91 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 90 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் லேசான மழை பொழிய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 4 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 4 அடியாகவே காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 19 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை உட்பட 6 மாநிலங்களில் ஸ்ட்ரைக். லாரி போக்குவரத்து முற்றிலும் முடங்கியதால் அத்தியாவசிய பொருட்கள் விலை உயருகிறது. மூலக்குளத்தில் துணை ராணுவ வீரர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 வாலிபர்கள் கைது. முன் விரோதத்தால் பழி தீர்த்ததாக வாக்குமூலம்.
முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்த தினம். புதுவையில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சர்கள் மத நல்லிணக்க உறுதிமொழி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.